வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இப்போ வந்து நம்ம ஜிபிசி கோபாக் போகிறணும். அதுக்காண்டி நம்ம வந்து நிறைய முதிரை பயிற்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முதிரைகளில் இப்போ வந்து நம்ம பிராண முதிரை அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த முதிரை வந்து எப்படின்னா, நம்மளோட உடலில் வந்து 5 விதமான வாயுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். இந்த 5 வாயுக்களும் நம்ம உடலில் சரி விகிதத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பிராணன் அந்த வாயுவை நம்ம வந்து கரெக்டாக நம்ம இயக்குறதன் மூலம் நமக்கு வந்து லங்ஸ் வந்து சிறப்பாக இயங்கும். அந்த பிராணன்ற வாயுவை கரெக்டாக இயங்கக்கூடிய ஒரு முதிரை தான், இயங்க வைக்கக்கூடிய ஒரு முதிரை தான் பிராண முதிரை. இந்த முதிரை எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி சுக ஆசனத்தில் உட்காந்து இந்த முதிரையை செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது நம்ம தம்போட நுனியில் சுண்டு விரல், மோதிர விரல், இந்த 2 விரல்களையும் தம்போட நுனியில் இணைச்சிருக்கோம். மற்ற 2 விரல்கள் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும். நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் நேராக நீட்டிகிட்டு இருக்கணும். தம்ப், ஸ்மால் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் இந்த 3மே வந்து இணைஞ்சிருக்கணும். மிடில் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து நேராக நீட்டிக்கிட்டு இருக்கணும். அஸ் யூஷுவல் நம்ம இந்த முதிரை பயிற்சிகள் செய்கிறப்ப நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்கோம். கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணுறோம். நம்மளோட எண்ணத்தால் நம்மளோட ப்ரீத்தை வாட்ச் பண்ணுறோம். மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க மைல்டு ப்ரெஷரை வாட்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த பிராண முத்திரையை காலையில், மதியானம், சாயங்காலம், நைட்டு 4 டைம்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் வந்து இந்த முதிரையை நம்ம செய்வதன் மூலம் நம்ம லங்ஸில் வந்து எந்த விதமான கழிவுகளும் தங்காது, எந்த விதமான வைரல் இன்ஃபெக்ஷனும் ஆகாது. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ.